மாணவர்களே, இப்போ மணி 12:05. எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு. அகிலா, எல்லாரும் பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு புக்கெல்லாம் என்னோட மேசையில் வச்சிருமா. போயிட்டு வர மாணவர்களே, நன்றி. அகிலா, நான் பாடம் முடிச்சிட்டேன். இப்போ நான் பாத்ரூம் போயிடுறேன். ஆரோக்கியசாமியான சாவுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட இந்த காட்டுக்குள்ளே சொல்கிற மர்மக்கு அதெல்லாம் உண்மையாக பொய்யான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். நேரமாச்சு, எல்லாம் புத்தகத்தை அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டோம் அகிலா. சரி, அப்ப எல்லாம் கிளம்புங்க, வாங்க. வீடு யாரோட வீடு? இந்த இடத்துல எப்படி லைட்லாம்? அகிலா, குமரா எங்க? தெரியுடா, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னா. சரி, பாத்ரூம் தூங்கிட்டான் போல.
நடந்தது சிவாட்ட சொல்லி ஆகணும். சிவா சிவா ஆடா உன் ஸ்கூல் ஆளே காணும், எங்க போயிருந்த? டேய் சிவா, ஆரோக்கியசாமி அண்ணன் சாவுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் சொல்லலை. நான் ஸ்கூல் பின்னாடி இருக்க அந்த காட்டுக்கு போனேன்டா. டேய் அந்த காட்டுக்கு ஏன்டா போன? டேய் கை காலம் இருக்காடா உனக்கு? விளாண்டுட்டு இருக்கா? நீ தான்டா உயிரோட விளையாண்டு இருக்க. ஆரோக்கியசாமி அண்ணன் போனாலதான் செத்து கிடந்தாரு. டேய் எனக்கு என்னமோ அந்த இடத்துல மனுஷங்க நடமாடுற மாதிரி தான்டா இருக்கு. ஆரோக்கியசாமி அண்ணன் சாவு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் ஒன்று காட்டுறேன். டேய் நீ என்ன சொன்னா கேட்க போறது இல்ல. நீ பண்றது லைட்டா தான் இருக்கும். நம்ம எதுக்கு இங்க பேசணும், பாடங்களுக்கு பேசுவோம். சரிடா, சரி வா. இப்ப சொல்லு. இவ பாரு. ஏண்டா ஏதோ குப்பையில் உள்ள தாள் எடுக்கிறத நீ இவ்வளோ அவசரமா கூட்டு வந்த? டேய் அதுல இருக்கிற நியூஸை பாடுறா. டேய் என்னடா இது? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் 3 பேர் காணாம போயிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஏன் தெரியல? உன்கிட்ட ஏன்டா சொல்லணும்? நீ அங்க படிக்க போனதாடா. சரி, இந்த பேப்பர் நீ முதல்ல எங்க இருந்து எடுத்துருந்த? அது அந்த பின்னாடி காடு இருக்குல்ல, அங்க இருக்கிற வீட்டுல இருந்து எடுத்து வந்தேன். அது அந்த வீட்லயா? ஆமாண்டா, எனக்கு என்னமோ இதுல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தான்டா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அதான்டா, ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. நம்ம தாமால ரிட்டையர் ஆன ஸ்கூல் சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டு உனக்கு என்ன அறுவடா, செம்மடா. கண்டிப்பா போய் கேக்குறோம். ஒரு தண்டாஸ்புரம்னு சொல்லிட்டு அந்த காடை தாண்டி அந்த வீடு வரைக்கும் போயிருக்க. அது இருந்தா உனக்கு தேங்கடா வாடா போ.